Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக மக்களின் வாழ்வு நிலை, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றின் நிலை குறித்து எதுவுமே தெரியாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் விளம்பர உலகத்தில் வாழ்ந்து வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் அயல் நாடுகளுக்கு சென்று ஈர்த்த அயல் நாட்டு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வெள்ளைத்தாளை காட்டிய அமைச்சர் TRP ராஜாவின் செயல் அவர்களிடம் ஒன்றும் இல்லை என்பதை காட்டுகிறது என்று தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு பூரண மதுவிலக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திமுக ஆட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதமான தொடர்பே இல்லைங்க. அவர்கள் வேறு ஒரு உலகத்தில், கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் விளம்பர மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கற்பனா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யதார்த்த நிலை என்பது தமிழ்நாட்டில் 160-70% மக்கள் உத்தரவாதமான வேலை கிடையாது, பெர்மனன்ட் ஒர்க்கு கிடையாது. அது கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி. கடந்த ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு கூட 100 நாள் வேலை கூட முறையாக 100 நாள் குறைவில்லாமல் இருந்து 150 நாள் கூட கிடைக்கும். இப்பொழுது 30 நாள் கிடைப்பதே மிகப்பெரிய சிரமம். அது கிராமத்தில் பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண எல்லாரும் பிசியாக இருந்தாலும் சரி, எஃப்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாவு அரைச்சி விற்கிறாங்க, வாழ்கிறாங்க, வடை சுற்றி வாழ்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டினுடைய எந்த பொருளாதார சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சுகாதார சூழ்நிலை இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய வாழ்நிலை இருந்தாலும் சரி, மிக மிக மோசமாக இருக்கிறது. ஏழைக்கும் பணக்காரனுக்குமான இடைவெளி 2021க்கு பிறகு மிக மிக அதிகமாக இருக்குது.